கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் 2ஆம் நாள்ல அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் பாராட்டி இருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்திலே அமருகிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. குறிப்பாக அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. இன்னும் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த ஊழியத்துல, நம்முடைய தரிசன ஓட்டத்திலே செய்ய ஆரம்பித்திருக்கிறதை நம்ம ஒவ்வொருடைய கண்களும் காண முடிகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படி இந்த மாதத்திலே, இந்த வருடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அவரோடு கூட கிட்டி சேரக்கூடிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். கடந்த மாதத்திலே அவருடைய மகிமையை குறித்து அதிகமாக தியானித்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் இருந்து நமக்கு அனலாயிரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அதை மேலும் தியானிக்க தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நேற்றைய தினம் நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்டோம். இந்த நாளிலும் இந்த அனலாயிரு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழாக சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த அனலாயிரு என்பதை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே இந்த அனல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அளவை சார்ந்ததல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் அண்டை நெருங்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அவர் விரும்புகிற வண்ணமாக மாற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு விசை நாம் ஏறெடுத்து பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு நேராக அல்லது கர்த்தரை சார்ந்து அவர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ரொம்ப முக்கியம். நாம் அனலாய் இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? இந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை 2 தீமோத்தேயு புஸ்தகம் நிருபத்துல 1வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு நேராக திருப்ப ஆரம்பித்தார். அந்த வார்த்தையில பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்கு ஒரு காரியத்தை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு நினைப்பூட்டுகிறார். ஏதோ ஒரு காலத்துல, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நடந்ததாக இருக்கலாம். ஆனா அந்த நடந்த காரியத்தை மறுபடியும் தீமோத்தேயுவுக்கு பவுல் நினைப்பூட்ட வேண்டிய அவசியத்தை குறித்து இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பவுல் தீமோத்தேயின் மேலே கைகளை வைத்து ஜெபித்ததினாலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. இன்னைக்கு இந்த வார்த்தைய மூல பாஷைகள்ல பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து ரிசீவ் பண்ண ஒரு காரியம். அந்த பதத்துல அழகா சொல்லும் பொழுது ரீஃபியூல் இட். இன்னைக்கு ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறோம், அந்த வண்டியினுடைய பெட்ரோல் தீர்ந்த உடனே, இந்த வண்டி நான் பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ரோலே போடாம நான் ஓட்ட முடியாது. நான் எவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பெட்ரோல் நான் போட்டாதான் இந்த வண்டியினுடைய அடுத்த நகர்வு இருக்கும். அப்போ இந்த ஒரு பொருளை நாம் பெறுவது அப்படிங்கிறது அதை காட்டிலும் அந்த பொருளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், இந்த தரிசனத்தை நான் உன்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மீதும் நான் இந்த தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த தரிசனத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தரிசனத்திலே பயணிக்கிற அவர்களுடைய ஓட்டத்துல ஒவ்வொரு நாளும் ரீஃபியூல் பண்ணப்படணும் அப்படின்னு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த ரீஃபியூல் பண்ணப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஏன் இந்த இடத்துல அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும்? ஏன் அவன் அனல் மூட்டப்பட வேண்டும்? இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு மீட்டிங் போறோம். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங்க்கு வந்த போதகர் கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக ஒருவேளை அது தீமோத்தேயு பார்த்திருக்கலாம். ஆனா அந்த நிகழ்வை மறுபடியும் பவுல் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தும் பொழுது சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். இல்லப்பா, உன் மேல கைய வைக்கும் போது ஒண்ணு நடந்தது, அத மறுபடியும் நீ அனல் மூட்டி எழுப்பணும். உன்னை சந்திக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட உன்னை சந்தித்தார். அந்த சந்தித்த திட்டம் நிறைவேறுதலுக்கு நீ அனல் மூட்டப்பட வேண்டும். உன்னை தேவன் தெரிந்து கொண்டதற்கு பின்பதாக ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. இந்த தெரிந்து கொண்டதற்கு பின்பதாக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக நீ அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். தேவன் உன்னை தெரிந்து கொண்ட பொழுது உனக்கான ஒரு ஓட்டத்தை நியமித்தார். இந்த ஓட்டத்திலே நீ ஓடி முடிப்பதற்கு நீ அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். தேவன் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக பேச ஆரம்பித்தார். நீ அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நீ அனலாய் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இந்த காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் 2 நபர்களை எனக்கு முன்பதாக நிறுத்த ஆரம்பித்தார். நான் அவர்களை மாத்திரம் வேகமாக உங்களிடத்துல சொல்லிவிட்டு நான் செபிக்கலாம் என்று நினைக்கிறேன். வேதத்துல சொல்லப்படுகிறது, பாபிலோனுக்கு இஸ்ரவேல்ல இருந்து அடிமைகளாக சில வாலிபர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இவர்களை குறித்து தானியேல் புஸ்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் புஸ்தகத்துல இவர்களை குறித்து சொல்லும் பொழுது 3 வாலிபர்கள், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் அந்த இடத்துல கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது இந்த 3 வாலிபர்களும் அந்த இடத்துல அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் கடந்து சென்ற போதிலும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் வாழ்க்கையில அந்நிய தேசத்திலே நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை தாண்டி அந்நிய தேசத்திலே ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு நமக்கான ஒரு வேலை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி வேதத்துல சொல்லப்படுகிறது, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருந்தது. அது யாருக்கும் தெரியாது அந்த வாழ்க்கையை குறித்து என்ன, அவர்கள் எப்படி இருந்தார்கள். ஏன்னா தானியேல் 3வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அங்கு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் ஆன ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். நல்லா நீங்க கவனிங்க. இந்த இடத்துல இந்த பொற்சிலையை நிறுத்தின இந்த நேபுகாத் நேச்சார் அந்த பொற்சிலையை வணங்குவதற்காக அவன் சில தேசாதிபதிகளை அழைத்தனுப்பினான். இந்த அழைத்தனுப்பின இந்த ஒரு லிஸ்ட்ல சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 5வது வசனம் சொல்லுகிறது, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இவர்கள் ஒரு பொறுப்புல அந்த இடத்துல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இவர்கள் ராஜா அழைத்தனுப்பின அந்த இடத்துக்கு அவர்கள் வரணும். அங்க ராஜா சொன்ன காரியத்தை செய்யணும். அவர்கள் அந்த இடத்துல மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா எலிசாவின் இடத்துல எலிசாவின் மூலமாக
அந்த தன்னுடைய குஷ்டரோகம் சுஸ்தமாக்கப்பட்ட இந்த நாகமான் எலிசாவின் இடத்துல விடைபெற்ற பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நான் என்னுடைய ஆஹ் ராஜாவை அந்த கோவிலுக்கு கூட்டி சொல்லும் பொழுது நான் தான் அவரை கை தாங்களா உள்ள கொண்டு போகணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த நாட்கள்ல அரச பதவிகள்ல இருக்கிறவர்கள் அரசு சார்பாக அல்லது ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது அவர்கள் அதை மறுப்பு தெரிவிக்க முடியாது. அது எல்லாவற்றையும் கடந்த ஒரு காரியம் என்கிற ஒரு காரியம் அந்த நாட்களிலே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவர்களோடு கூட ஒரு கூட்ட வாலிபர்களும் பாபிலோனுக்கு அடிமைகளாக வந்திருக்கலாம். இவர்கள் வந்திருந்த பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு சில வேலைகளிலே அவர்களும் பணி அமர்த்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த பொற்சிலையை வணங்குகிற இடத்திலே அப்படிப்பட்ட இஸ்ரவேலில் இருக்கிற சில வாலிபர்களும் சில ஜனங்களும் கூட அந்த இடத்துல அழைப்பிக்கப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அந்த தம்புரு முதலான கீத வாத்தியங்களின் சத்தம் கேட்கும் பொழுது அந்த இடத்துல பணிந்து கொள்ள சொல்லும் பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ மாத்திரம் பணிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் நின்று கொண்டிருந்ததை வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ சொல்லும் பொழுது 16வது வசனம் சொல்லுகிறது, இந்த நியூஸ் ராஜாவினுடைய காதுகளுக்கு செல்லுகிறது. ராஜா அவர்களை அழைத்தனுப்பி உங்களுக்கு என்ன, நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதற்கு உங்களுக்கு என்ன ஆயிற்றுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு 16வது வசனத்துல சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ அவர்கள் ராஜாவை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இவர்கள் ஆராதித்த அல்லது இவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியம் இஸ்ரவேலிலே நடந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் இங்கு பேசவில்லை. அவர்கள் பாபிலோனுக்குள்ளே வந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் செயல்பட்ட விதமாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல அவர்கள் இருந்த இடத்திலே பாபிலோனிலே தாங்கள் அனலாய் இருக்கத்தக்கதாக தேவ சமூகத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பாபிலோனிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், இந்த பாபிலோனிலே நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பாபிலோனிலே ராஜாவின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய விருப்பு வெறுப்புகளை எந்த இடத்திலும் நாம் சொல்ல முடியாது என்பதை அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல அறிந்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்னா, இந்த கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்கும் பொழுது இவர்களும் பணிந்திருப்பார்கள். ஆனா இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இடத்துல ஆண்டவரே, பாபிலோனுக்குள்ளே நாங்கள் வந்தது உண்மைதான், அடிமைகளாக நாங்கள் வந்து அமர்ந்திருப்பது உண்மைதான், ஆனால் பாபிலோனுக்குள்ளே நாங்கள் வந்தது உண்மைன்னா, பாபிலோனுக்குள்ளே எங்களை நீங்க கொண்டு வந்தது உண்மைன்னா, எங்களை கொண்டு இந்த பாபிலோனிலே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறீர். எங்கள் மீது இருக்கிற தரிசனம் பெருசு. ஆண்டவர் இந்த அனலுள்ள ஜீவியம் உள்ளவர்களை பாபிலோனுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த இடத்துல அவர்களை அடிமைகளாக பாபிலோன் பெற்றுக் கொள்ளவில்லை. பாபிலோன் மாறத்தக்கதான ஒரு காரியத்தை பாபிலோன் அரசவையிலே, பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த அனலாய் இருக்கிற இவர்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை தீர்மானித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களை கொண்டு தேவன் பாபிலோனிலே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துவதற்காக, இவர்களை கொண்டு தேவன் பாபிலோனிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவன் இவர்களை பாபிலோனுக்குள்ளே கொண்டு வந்தார் என்ப ஒரு பெரிய நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. நம்ம ஒரு அடிமைகளாக வந்திருக்கிறோம், அந்த ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடப்பிக்கல. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தார்கள். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்குள்ள போகும் பொழுது அந்த இடத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் சாதாரணமாக தங்கள் இஷ்டப்பட்டதை அந்த இடத்துல செய்ய முடியாது. அந்த முதலமைச்சர் செல்லுகிற இடத்துல அவர்கள் வந்து நிற்கணும், காரியங்களை செய்யணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர்கள் பாபிலோனிலே அந்த பாபிலோனினுடைய அரசவையிலே அவர்கள் பணியாற்றினாலும் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இல்ல
பாபிலோனுக்குள்ள அடிமைகளாக நான் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்த பாபிலோனுக்குள்ளே தேவன் எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டம் நிறைவேறுதலுக்கு எங்களுக்குள்ளே ஒரு அனலுள்ள ஜீவியம் காணப்பட வேண்டும். இந்த அனலுள்ள ஜீவியத்திற்காக தேவ சமூகத்திலே இந்த திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள், செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அடிமைகளாக வந்தோம் என்று, அடிமைகளாக கொண்டு வரப்பட்டோம் என்று அநேகருடைய பார்வையிலே அவர்கள் பார்த்து கொண்டு பட்டிருக்க இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை இல்லை. இந்த பாபிலோனிலே நாங்கள் கொண்டு வரப்பட்டது அடிமைகளாய் வாழ்வதற்காக அல்ல. தேவன் எங்களை கொண்டு ஒரு திட்டத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். தேவன் எங்களை கொண்டு ஒரு சித்தத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த இடத்துல அவர்களுக்கு தெரியும், இந்த ராஜாவுக்கு மேல ஒரு அரசவை எங்களுக்கு மேலே இருக்கிறது. இந்த ராஜாவுக்கு மேல ஒரு ஆளுகை எங்கள் மேல அமரப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர். இந்த பாபிலோனுக்குள்ளே எங்களை கொண்டு வந்தது எங்களை ஆளுகை செய்கிறவர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தார். இந்த பாபிலோனிலே இருக்கிற ராஜா எங்களை கொண்டு வரவில்லை. இந்த ராஜா, எங்களை ஆளுகை செய்கிற ராஜா எங்களை கொண்டு வந்தார். இந்த ராஜாவுக்கு எங்கள் மீது ஒரு திட்டம் உண்டு. இந்த ராஜாவுக்கு எங்கள் மீது ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவர் இந்த நாளில் எங்களை கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரிந்தது. தேவன் இவர்களை கொண்டு பாபிலோனிலே செய்ய போகிற காரியங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சில காரியங்களை குறித்து பேசியிருக்கலாம். அவர்களுடைய வார்த்தையிலே அந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நித்தமும் பெற்றிருக்கலாம். அவருடைய வார்த்தை அவர்களை நித்தமும் தேற்றி இருக்கலாம். இந்த பாபிலோனுக்குள்ளே நான் உங்களை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் வேறு. இந்த பாபிலோனுக்குள்ளே நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தின காரியம் வேறு. இந்த பாபிலோனுக்குள்ளே நான் உங்களை கொண்டு வந்ததற்கு பின்பதாக என்னுடைய மகிமை வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது என்ற அநேக காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை ஒருவேளை அவர்கள் பெற்றிருக்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்ற பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 18வது வசனத்துல, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். வார்த்தையை சொல்லுகிறது, நாங்க ஒரு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொற்சிலைக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொள்ள முடியாது. இது சாதாரணமா வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிக்கிறவர்களால இந்த வாயில இந்த வார்த்தை வராது. அனுதினமும் அவருடைய சமூகத்திலே அனல் உள்ளவர்களாக, அவருடைய சமூகத்திலே அவருடைய அனலை பெற்றவர்களாக வாழ்கிற ஒரு வாலிபர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் இது. நித்தமும் அவருடைய சமூகத்திலே தங்களை பலப்படுத்தி கொண்ட ஒரு வாலிபர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் இது. நித்தமும் அவர்களுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் அருளுகிற பலத்தினாலே பலனடைந்தவர்களாக அந்த ராஜாவினுடைய சமூகத்துல நின்று பேசி கொண்டிருக்கிற வாலிபர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் இது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இருந்தது பாபிலோன்ல தான், ஆனா அவர்களுடைய வாழ்க்கை அனலா இருந்தபடியினாலே அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நேபுகாத் நேச்சார் அவர் 7 மடங்கு அக்னி சூளையை அதிகப்படுத்துகிறார். இந்த இடத்துல சாதாரணமா போட்டாலே ஒருத்தன் எரிஞ்சு போவான். ஆனா 7 மடங்கு அதை அதிகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த 3 புருஷர்களையும் அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கட்ட ஆரம்பித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் அக்னியிலே போடுவதற்கு அந்த இடத்துல ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். அப்போ உள்ளே அக்னியிலே போடப்படும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த 24வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவிட்டோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே நாங்க, ஆனா இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீங்கள் அனலுள்ள ஜீவியம், அனலாய் இருக்கும் பொழுதுதான்
தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற இந்த தரிசனத்தின் ஓட்டத்துல அவர் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓட முடியும். அனலுள்ள ஜீவியம் இல்லாதவர்களாய் தேவன் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை உங்களால ஓட முடியாது. அனல் இல்லாதவர்களாய் தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அனல் உள்ள ஜீவியம் இல்லாதபடிக்கு தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை நம் கண்கள் காண முடியாது. அனலுள்ள ஜீவியம் இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த தரிசனத்திலே கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாது. அனலுள்ள ஜீவியம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை ஒரு இடத்திலே பொறுப்பாக வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. அனலுள்ள ஜீவியம் இல்லாத பொழுது தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலே வைத்திருக்கும் பொழுது அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. அனலுள்ள ஜீவியம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை ஒரு இடத்திலே வைத்து அவர் செய்ய விரும்புகிற காரியங்களை அவர் செய்ய முடியாதபடிக்கு நாமே ஒரு இடத்துல தடையாய் நின்று கொண்டிருப்போம். இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் அனல் உள்ளவர்களாய் இருந்த பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நாங்கள் அடிமைகளாய் வந்தோம் என்று மற்ற வாலிபர்கள் இஸ்ரவேலில் இருந்து வந்த குடும்பங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், இல்ல இல்ல இல்ல, அவருடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே நித்தமும் பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு தேசத்திற்கு கொண்டு போகப்படுவோம் என்றார். எங்களை கொண்டு அந்த தேசத்திலே தேவன் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார். அதுதான் எங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதுதான் தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனம் என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தபடியினால் நாள் வந்தது. அந்த இடத்துல அவர்கள் ஒரு பாதைக்குள்ளே கடந்து சென்றார்கள். அது நிமித்தமாக என்ன நடந்தது அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் அவர்களை வெளியே கொண்டு வர சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவர்கள் இடத்துல எதுவுமே அந்த இடத்துல அவர்கள் சரீரத்துல எந்த ஒரு சேதம் இல்லாததை கண்டு அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இருந்தது பாபிலோன்ல, ஆனா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாபிலோனுக்குள்ளே அனலாய் இருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாபிலோனை குறித்து தேவ திட்டம் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே ஒளிந்திருந்தது. ராஜாவினுடைய கரங்களில் இருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ராஜாவை கொண்டு எழுதப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தை மாற்றக்கூடிய ஒரு தரிசனம் இவர்கள் மீது எழுதப்பட்டது. அந்த ராஜாவினாலே நிறைவேற்றப்பட்ட நகல்கள், அந்த விவரங்கள் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யம் எங்கும் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்கள் சேவிக்கிற தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இவர்களை கொண்டு தேவன் வைத்த திட்டமாயிருந்தது. இந்த திட்டத்திற்கு நித்தமும் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். இந்த திட்டத்திற்கு நித்தமும் தங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தவர்களாக அவர்கள் வெளிப்பட்டார்கள். நித்தமும் இந்த திட்டத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அனலுள்ளவர்களாய் அனலுள்ள ஜீவியத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே நாள் வந்தது. அந்த நாளிலே ஒருவேளை அவர்கள் அனல் உள்ளவர்களாக இராமல் இருந்திருந்தால் அந்த நாளிலே அந்த இடத்துல அந்த அக்கினி அவர்கள் மீது பேலன்ஸ் செய்திருக்கும். ஆனால் அவர்கள் அனல் உள்ளவர்களாய் ஏற்கனவே மாறிவிட்டதினாலே இந்த உலக அக்கினி அவர்கள் மீது பேலன்ஸ் செய்யாதபடிக்கு இதோ பரலோக அக்கினி அவர்களை மூடிக்கொண்டது. பரலோக அக்கினி அவர்களை சூழ்ந்து கொண்டது. அக்கினி மயமாக இன்னொரு நபர் அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார், அவர்களை சூழ்ந்து கொண்டார். இதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டேன், இதற்காகவே உங்களை நான் பெயர் பிரித்தேன், இதற்காகவே இந்த தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்தேன் என்று தேவன் தம்முடைய தரிசனத்தின் நிறைவேறுதல இந்த பிள்ளைகளை கொண்டு தேவன் பாபிலோனிலே செய்து முடித்தார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு தரிசனத்தை வைக்கிறது மாத்திரமல்ல, இந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அனலுள்ள ஜீவியம் வேணும். தானியேலுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இருந்தது பாபிலோன்ல, ஆனா அவருடைய பெயரை குறித்து சொல்லும் பொழுது தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர். அனல் அனல் வேதம் சொல்லுகிறது,
தானியேலுக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 4 ராஜ்யங்களை பார்த்தவர், 4 ராஜாக்களை பார்த்தவர், 4 பேரரசுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்த ஒரே மனிதன் தீர்க்கதரிசி தானியேல். இந்த தானியேலை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கும் தெரியும், இந்த பாபிலோனுக்கு தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா ஒரு ராஜா போன உடனே நார்மலா இன்னொரு அரசாங்கம் வரும் பொழுது பழைய ராஜாவினுடைய எல்லா காரியங்களையும் அவர்களுடைய அதிகாரிகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள். ஆனா 4 ராஜாக்களிடமும் அவர் நல் மதிப்பை அவர் பெற்றிருப்பதினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இவர்களை கொண்டு பாபிலோன்ல நேபுகாத் நேச்சாரை அசைத்த அவர் தானியேலை கொண்டு 4 ராஜாக்களை கர்த்தர் அசைத்தார். 4 ராஜாக்களை கர்த்தர் அசைத்தார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்ததினாலே, கர்த்தருடைய சமூகத்திலே அனலோடு கூட அனலுள்ளவனாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதினாலே, காத்து கொண்டிருந்ததினாலே, அந்த இடத்துல வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தானியேல் மூலமாக வேதத்துல சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல ஒரு அறிக்கை செய்யப்படுகிறது, தானியேலின் தேவனே உண்மையான தேவன், இப்படிப்பட்ட ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை. இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் ஒவ்வொருவர் மீது தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு வெளிக்காட்டின ஒரு காரியம், இவர்கள் மீது இந்த பாபிலோனுக்கு வரும் பொழுதே இவர்கள் மீது தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தார், இவர்கள் மீது ஒரு திட்டத்தை வைத்தார். இவர்கள் பாபிலோனில் இருந்து மறுபடியும் தங்கள் நாட்டிற்கு திரும்பினார்கள் என்று எழுதப்படல. இந்த பாபிலோனிலே அவர்களுடைய நாட்கள் முடிந்தது. ஆனால் இந்த பாபிலோனுக்குள்ளே அவர்கள் வந்த பொழுது தேவன் அவர்களை ஒரு தரிசனத்தோடு கூட அவர்களை கர்த்தர் அவர்கள் மீது ஒரு தரிசனத்தை வைத்து அந்த பாபிலோனுக்குள்ளே அனுப்பினார். இந்த தரிசனம் நிறைவேறினதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது பரிபூரணமாய் நிறைவேறினது. ராஜ்யங்களை அசைத்தது, ராஜாக்களை அசைத்தது, ராஜ்யங்கள் அவர்களுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை தேவன் அவர்களை கொண்டு செய்தார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நாட்கள்ல நம் மீது ஒரு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. 1 கோடி இளைஞர்களை கர்த்தர் நம்மை கொண்டு சந்திக்க, நம்மை ஒவ்வொரு இடங்களிலும் தானியேலாக, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவாக நீங்க இருக்கிற இடத்துல பகுதிகள்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த நேரத்துல தேவன் மகிமைப்படும்படியாக, தேவ திட்டம் நிறைவேறும்படியாக இன்றைக்கு நம்மை கொண்டு காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அல்லது அனலுள்ள ஜீவியம் எனக்குள்ள இல்லாதபடியினாலே இன்றும் அவருடைய காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு விசை நம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். தேவ திட்டம் பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதா? தேவன் நம் மீது வைத்த தரிசனத்தின்படி நம்மை ஆண்டவர் இப்பொழுது வைத்திருக்கிற இடத்துல இந்த தரிசனத்தின் மூலமாய் நம்மை கொண்டு காரியங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த இடத்துல ஆண்டவர் என்ன மீது இருக்கிற அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை என்னால பார்க்க முடிகிறதா, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு தடைகளை நான் பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், இந்த தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கும் அவருடைய சமூகத்திலே நாம் அனலுள்ளவர்களாய் நாம் காத்து கொள்ளுவதற்கு ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அதனாலதான் பவுல் இந்த தீமோத்தேயுவுக்கு 2வது நிருபத்துல 1வது அதிகாரத்துல எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். தீமோத்தேயுவே, உன் மேல வைக்கப்பட்ட தரிசனம் பெருசு. தீமோத்தேயுவே, உன் மேல வைக்கப்பட்ட திட்டம் பெருசு. இந்த திட்டம் நிறைவேறுதலுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை பயணிப்பது அது மாத்திரமல்ல, உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அந்த அனல் எழும்பணும், இந்த அனல் இன்னும் எழும்பணும். இந்த அனல் போதாது, இந்த அனல் உன்னை பற்றி பிடிக்கணும். இந்த அனலுக்குள்ளாக நீ கடந்து வரணும். இந்த அனல் உன்னை மூடிக்கொள்ளணும். இந்த அனலுக்குள்ளாக நீ அக்னிமயமாய் மாறணும். இந்த அனலை போல நீ மாறணும். நீ அனல் உள்ளவனாய் மாறணும். ஏனென்றால் உனக்கு முன்பதாக இனி வருகிற நாட்களிலே சில அக்னிகள் உன்னை சோதிக்க வரும். சில அக்னிகள் உன் மீது பலன் கொள்ள வரும். சில இடங்கள்ல உனக்கு விரோதமான காரியங்கள் வரும். இந்த அக்னிக்குள்ளாக நீ உன்னை மூடிக்கொள்ளும் பொழுது, இந்த பரலோக அக்னி உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் உன் மீது பலன் செய்யாது. இந்த தரிசனத்திலே உன்னை விட்டு
உன்னை விளக்காது. இந்த தரிசனத்தை விட்டு உன்னை விட்டு அப்புறப்படுத்தாது. இந்த தரிசனத்திலிருந்து சத்ருவானவன் உன்னை பிடுங்க நினைக்கிற காரியங்களை கர்த்தர் முறித்து போடுவா. ஒரே ஒரு காரியம், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அவருடைய சமூகத்திலே நித்தமும் அமர்ந்திருந்து, இந்த தரிசனத்திற்காக, இதனுடைய காரியத்திற்காக, இதனுடைய நிறைவேறுதலுக்காக ஜெபித்து அனலுள்ளவனாய் மாறுகிற ஒவ்வொருவரை கொண்டும் உங்கள் பகுதியிலே தேவன் பலத்த காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார். பலத்த திட்டங்களை வெளிப்படுத்த தீர்மானித்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அதுதான், உனக்குள்ளே போட்டு அனலை எழுப்பி விடு. இந்த தரிசனத்திற்காய் உன்னை நான் தெரிந்து கொண்ட காரியத்துல உனக்குள்ள ஒரு ஃபியூல நான் போட்டேன். இப்ப அது எல்லாம் எம்டியா இருக்கு, அந்த பாக்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. ரீஃபியூல் இட். அந்த இடத்தை மறுபடியும் நிரப்பு, அதை மறுபடியும் நிரப்பு. இந்த அனல் போதாது. இந்த அனல் உன்னை முழுவதுமாக மூடிக்கொள்ள வேண்டிய ஒரு எல்லைக்குள்ளாக நீ வந்து நிற்கிற. உன் எல்லைகளை நான் அசைக்கணும். உன் இடத்துல இருக்கிற பலவான்களை நான் முறியடிக்கணும். உன் எல்லை பகுதிகளில் ஆளுகை செய்கிற பலவான்களை நான் முறியடித்து அந்த எல்லையில் இருக்கிற ஜனங்களை உனக்கு சொந்தமாக, ஜாதிகளை உனக்கு சொந்தமாக நான் தர வேண்டும். நீ அதற்கு அனலுள்ளவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. அனலுள்ள ஜீவியம், அனலுள்ள ஜீவியம் ஆண்டவரே, இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கு அருளப்படட்டும். எங்கள் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு ஆண்டவரே அனலுள்ளவர்களாய் நாங்கள் பயணிக்கும் பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் பகுதிகளிலே நீர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த காரியங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை அறிந்து கொண்டோமே. இது ஏதோ ஒரு நாள் அல்ல, வாரத்துல ஒரு நாள் உடைய சமூகத்துல வந்து காத்திருப்பது அல்ல. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அனலுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் மாற்றும். எங்கள் மீது பரலோகம் வைத்த தரிசனத்திலே ஓடுவதற்கான பலனை ஆண்டவரே இந்த அனலிலிருந்து மாத்திரமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே. இந்த அனலிலிருந்து மாத்திரமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆண்டவரே, அனலுள்ள ஜீவியத்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீ தருவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அனலுள்ள ஜீவியம் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஒரு அனல் அவர்களை பற்றி பிடிப்பதாக. ஒவ்வொருவருடைய ஃபியூல் ஆண்டவரே ரீஃபியூல் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே, இந்த தரிசனத்துல இன்னும் விரைந்து ஓட அவர்களை கர்த்தர் முன்குறித்ததனுடைய நோக்கம் நிறைவேற, அவர்கள் பகுதியில் அவர்களை கொண்டு பலத்த காரியங்கள் நடப்பிக்கப்பட ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் அவர்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. அப்படி செய்கிறது நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாது. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த நாள் முழுவதும் அதை குறித்து தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.